ஸ்டாலின் அவர்கள் அங்கே அந்த அடக்குமுறையை சந்தித்த போது விஜய் அவர்கள் பிறந்த வயது 1.5 என்று சொல்கிறார். சகோதரர் விஜய் அவர்கள் 1.5 வயசு குழந்தையா தவழ்ந்து கொண்டிருந்த பொழுது இந்தியாவை மட்டுமல்ல உலக நாடுகளையெல்லாம் மிரட்டி பார்த்த இந்திரா காந்தியின் மிரட்டலுக்கே அஞ்சாதவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இவரா? ஆமாங்க. எதுக்காக அப்படி சொன்ன? சொன்ன அப்பப்ப பணம் கொடுப்பாங்க. அதாங்க சொன்னேன். வெரி குட். 26 ஆட்சிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக போகிறாரா, உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக போகிறாரா? நீ கேட்கறத பார்த்தா நீயே சில்லறைய வாங்கிட்டு நீயே ரூட்டை போட்டு கொடுப்ப போல இருக்கு. 1.5 வயது இருந்த விஜயனுடைய அந்த தினத்தில் உதயநிதி ஸ்டாலின் வயது என்ன என்று நீங்கள் சொல்லுங்கள். பிறக்கவே இல்லை. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏற்றிட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அன்பு தம்பி நமது விஜய் அவர்களுடைய இயக்கத்திலிருந்து வந்தவர் சொன்னார் 15% வாக்குறுதிகளை மட்டுமே நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொன்னார். இல்லை அன்பு சகோதரரே, கிளம்ப வேண்டியதானே, அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே. இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, அதை அவர்கள் எத்தனை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதை எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. நாங்கள் தான் நமது செந்தில்வேல் போன்ற ஊடகவியலாளர்களுக்கு புத்தகமாக வெளியிட்டவர்கள் நாங்கள். ஏப்பா ஒரு பேச்சுக்கு சொல்லலாம் படமா எடுத்து 100 நாள் ஓட்டுவீங்க போட்டிருக்கியா? விடியல் அரசு என்று சொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். விடியல் எங்கே என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். கடல்லே இல்லையா? இதில் திமுக நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகள் என்று நாங்கள் பட்டியலிட்டிருக்கிறோம். அண்ணே கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடுறாங்க. 505 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் நிறைவேற்றியது வெறும் 66 வாக்குறுதிகள் மட்டுமே. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? அதனுடைய சதவீதம் வெறும் 13% மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் நிறைவேற்றி இருக்கிறது. நீ ஒரு டுபாக்கூரு, உன்னை நம்பாதேன்னு இவங்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன். நான் ஆதாரத்தோடு சொல்கிறேன். இன்றைக்கு அவர் வருகிறார், இந்த மேடையிலே பேசுகிறார், உங்களுடைய கைத்தட்டுகளை பெறுகிறார்கள். இதெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன், எனக்கு அதுல எந்த தயக்கமும் இல்லை. ஓத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. ஆனால் இது காலத்தால் மறைந்து விடலாம். நாங்கள் ஆவணமாக வைத்திருக்கிறோம். சிக்கிக்கிட்ட நீ சாமி, தப்பிக்க முடியாது ராஜா. வாசமா சிக்கிக்கிட்ட உன்னை வச்சு அடிப்பான். விடியல் எங்கே என்ற ஆவணம் இன்றைக்கு செந்தில்வேல் அவர்களுக்கு தந்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக நான் பரிசளிக்கிறேன். சாம்பார் ஆப் எனக்கு. எத்தனை நாள், எத்தனை வாரம் உங்களுக்கு வேண்டும் இதற்கு பதில் எழுத என்று இந்த ஆவணத்தை தயாரியுங்கள். அதுக்கு நான் தான் கெடுத்துறாயா? யோ, என்னை பத்தி உனக்கு தெரியாதியா? நானே ஒரு டுபாகுரு, அரை குறையமா தொழில கத்து வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். படுத்தாத. நீங்களும் நானும் இதே தந்தி தொலைக்காட்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் எதை சொன்னது எதை செய்யவில்லை என்ற வாதத்தை வைத்துக் கொள்வோம். வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. அருமை சகோதரர்களே, அடுக்கடுக்காக பட்டியலிட்டார். நீட்டை விளக்குவோம் என்று சொன்னது உங்கள் பட்டியலில் காணுமே? இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேன். அரசு ஊழியர்களை நாங்கள் நிரந்தரமாக்குவோம் என்று சொன்னது உங்களுடைய பட்டியலில் காணுமே? இன்னைக்கு உன்னை செம பெரட்டு விட மாட்டேன். எங்க சொன்னீங்க? அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னது உங்கள் பட்டியலில் எங்கே போனது? நீர் ஆதாரங்களை பெருக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வருவோம் என்று சொன்னது என்ன ஆனது? மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னது என்ன ஆனது? நீ எந்த சொல்லிடா பதவி ஏத்துக்கிட்ட? பேருந்து கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என்று சொன்னது என்ன ஆனது? ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா.
அருமை சகோதரர் செந்தில் அவர்களே, நான் கேட்கிறேன், ஊழல் நிறைந்த ஆட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்று நான் சொல்லுகிறேன். மறுக்க முடியுமா? நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. பினான்ஸ் மினிஸ்டரா இருந்த மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் ராஜன் அவர்கள் தமிழ்நாட்டில் விற்கக்கூடிய மதுபானங்களில் 50% டாஸ்மார்க்கில் எக்ஸைஸ் வரி கட்டாமல் அது சட்டவிரோதமாக விற்கப்படுகிறது என்று 22 சொன்னார். ஏண்டா இப்படி திருடி பொழிக்கிறியோ? மரியாதை மரியாதை. உனக்கு என்னடா மரியாதை? அது இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பதில் வரவில்லை. ஆனால் அவர் பைனான்ஸ் மினிஸ்டரிலிருந்து மாற்றப்பட்டிருக்கிறார். ஓவர் நைட்ல என்னென்னமோ நடக்குதியா? நீங்க நல்ல மனுஷனாச்சே, உங்களுக்கே அப்படி? உனக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையா? நான் கேட்கிறேன், அதன் மூலமாக 50,000 கோடி ரூபாய் டாஸ்மார்க்கில் மட்டுமே இந்த அரசால் ஊழல் நடத்தப்பட்டிருக்கிறது. பரந்தாமன் பதில் சொல்ல வேண்டும். சொல்லுவாங்க, சொல்ல சொல்லியிருக்கோம். ஏன் தம்பி, எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு? ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. மணல் கொள்ளையில் அமலாக்கத்துறை சொல்லுகிறது 4738 கோடி ரூபாயை திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழல் செய்திருக்கிறது என்ற குற்றச்சாட்டை வருவாய்த்துறை அமலாக்கத்துறை கொடுத்திருக்கிறது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பதில் சொல்ல முடியுமா? இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் வீசுகிறது. இந்த அலையை உருவாக்கியது யார்? யாரு? நான் தான். இந்த அலை வருவதற்கு காரணம் யார்? திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னதை செய்யவில்லை, அவர்கள் மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று மக்களை அம்பலப்படுத்தியது யார் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள்தான். தெரிஞ்சோ தெரியாம அவன் செஞ்ச ஒரே ஒரு உருப்படியான காரியம் இதுதான். தமிழகம் முழுவதும் கிராமம் கிராமமாக சென்று உங்களுடைய லட்சணங்களை இன்றைக்கு தோலுரித்துக் கொண்டிருக்கிறார். மக்கள் பிரச்சனையில் கவனம் செலுத்தாத அரசு இந்த அரசு. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். 45,000 கோடி ரூபாயை மின்சாரத்தின் மூலமாக மக்களிடம் வரிப்பணம் என்ற பெயரில் அவர்களை உறிஞ்சி புழுங்கிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. மறுக்க முடியுமா? சாவடிக்கணுங்க, இல்ல நாங்க செத்து போகணும். சொத்து வரி இன்றைக்கு 175% உயர்ந்திருக்கிறது. மறுக்க முடியுமா பரந்தாமனால்? இவ்வளவு கேவலமா நடந்துக்குன்னு நான் நினைக்கல. உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தையா. அதே போன்று குடிநீர் வரி, அதே போன்று கட்டட வரி என்று அனைத்து துறைகளிலுமே மக்களுடைய ஆட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். போராடுற வரைக்கும் போராடி பார்க்கிறோம், முடியலன்னா குடும்பத்தோட விஷத்தை வாங்கி கொடுத்து செத்து போயிரு. பேருந்து எத்தனை முறை ஏற்றினீர்கள்? மின்சாரத்தை எத்தனை முறை ஏற்றினீர்கள்? தம்பி கேட்டாரே, 2 மாதத்திற்கு ஒரு முறை என்பதை 1 மாதமாக மாற்றுவோம் என்று சொன்ன உங்களுடைய வாக்குறுதி என்னாச்சு அண்ணாச்சி? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு.